சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, எப்பொழுதுமே உனக்குள் ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும். அடுத்தது என்ன நடக்க போகிறது, அடுத்தது என்ன நடக்க போகிறது, வாழ்க்கையில் அடுத்த கட்டம் எப்படி மாறப்போகிறது என்று உனக்குள் ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் கவலைப்படாதே, 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 இந்த ஒரு விஷயத்தை தான் உனக்கு நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அம்மா, நீ கவலைப்படக்கூடாது. உனக்காக யாரும் இல்லை என்பதை நினைக்க கூடாது. உனக்காக அனைத்தையும் நல்லபடியாக செய்து கொடுக்க உனக்கென்று ஒரு தெய்வம் இங்கு இருக்கிறது. நீயாகவே எதையும் நினைத்து வருத்தப்படக்கூடாது. நமக்கு யாரும் இல்லை, இதையும் செய்ய மாட்டார்கள் என்று நினைக்க கூடாது. நீ தெய்வத்துடைய அனுகிரகத்தில், தெய்வத்துடைய ஆசீர்வாதத்தில் தெய்வம் எப்பொழுதும் உன் கூடவே இருக்கும் என்று ஒரு சக்தியோடு பிறந்த பிள்ளை நீ. இப்பொழுது உன்னை நான் எப்படி கலங்க வைப்பேன்? நீ கலங்க மாட்டாய், அது எனக்கு தெரியும். ஆனால் அது உனக்குத்தான் புரிவதே அல்ல. எல்லா நிலைமையிலேயும் கலங்குகிறாய். எல்லா நிலைமையிலேயும் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு யோசனையோடு இருக்கிறாய். யோசனைகள் உன் வாழ்க்கையில் மறையட்டும். அதாவது தேவையில்லாத யோசனைகள். தேவையுள்ள யோசனையை ஞாபகம் வைத்திருந்தால் பரவாயில்லை. தேவையே இல்லாத யோசனைகளை மனதுக்குள் எப்பொழுதும் வைத்துக் கொள்ளாது. தேவையில்லாத யோசனைகளை விட்டுவிடு. நிறைய நல்ல விஷயங்கள் உனக்காக காத்திருக்கிறது. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் பொழுது எதற்கு தவறான விஷயங்களை பற்றி யோசிக்க வேண்டும்? தவறான விஷயங்கள் எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்காத வகையில் நான் அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன். காலமும் நேரத்திற்கும் நிறைய விஷயங்கள் உண்டு. என்னென்ன தெரியுமா? உன்னுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்திகளும் உன்னுடைய தலையெழுத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நிறைய குழப்பங்கள் இல்லாமல் நல்லபடியாக மாற்றும் சக்திகள் தெய்வத்திற்கு உண்டு. அதை நீங்கள் எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? தெய்வங்கள் ஒரு காலத்திலேயும் உன்னை கைவிடாது. ஒரு நேரத்திலேயும் உன்னை எப்பொழுதும் கலங்கிய நினைவிலேயே வைத்திருக்காது. உன்னுடைய ஆசைகளும் உன்னுடைய அனைத்து விதமான விஷயங்களும் கூடிய விரைவாகவே நடக்கும். ஏகப்பட்ட சுவாரஸ்யம், ஏகப்பட்ட குழப்பம் இனி வரும் நாளில் உனக்கு குறைந்து நீ என்னென்னலாம் உன்னுடைய வாழ்க்கையில் திருப்தியாக நடக்க வேண்டும், திருப்தியாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அத்தனை விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் திருப்திகரமாகவே நடக்கும். திருப்தி இல்லாதவன் இந்த உலகத்தில் யாரும் அல்ல. ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு திருப்தி, ஏதோ ஒரு அற்புதம் நடக்கும். நடக்க உனக்கே அனைத்தும் புரியும். எத்தனை நாள் தான் வருத்தப்படுவார்? எத்தனை நாள் தான் வாழ்க்கையில் ஏதேதோ விஷயத்தை நினைத்து குழம்பி தவிப்பார்? குழம்புவதற்கோ இல்லை எனக்கு இது கிடைக்கவில்லை, அது கிடைக்கவில்லை என்று பயப்படுவதற்கோ இங்கு ஒன்றுமே அல்ல. நீ குழம்பி தவிக்கவும் வேண்டாம், இங்கு பதறிப்போர் நிற்கவும் வேண்டாம். எல்லாம் சுபம், எல்லாம் லாபம், எல்லாம் அற்புதம். இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லா நாளும் இனி வரும் காலம் மொத்தமும் நடக்க போகும் விஷயங்கள் ஆகும். எப்ப பார்த்தாலும் எல்லா விஷயத்திலேயும் குழம்பி தவிக்காதே. உன்னுடைய எதுவுமே நடக்கவில்லை, இது நடக்கவில்லை, அது நடக்கவில்லை என்று குழம்பி தவிக்காமல் எல்லா நிமிஷத்தையும் நான் மாற்றுவேன். எல்லா நிமிஷத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் அற்புதத்தை சேர்த்து உனக்கு நிறைய வசதிகளை கொடுக்கத்தான் நான் போகிறேன். இதற்கு நடுவே எனக்கு இது நடக்கவில்லையே, அது நடக்கவில்லையே, இந்த விஷயம் கிடைக்கவில்லையே, அந்த விஷயம் கிடைக்கவில்லையே என்று போட்டு மன உளைச்சல்களை எப்பொழுதும் வைத்துக் கொள்ளாதீர்கள். மன உளைச்சல்கள் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் எதுவுமே தாராளமாக செய்ய முடியாது. புரிந்ததா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதை தாராளமாக செய்ய வேண்டும். நீ எப்பொழுதும் நலமுடனும் வளமுடனும் உன்னால் யாருக்கெல்லாம்
உதவி செய்ய முடியுமோ அவர்களுக்கெல்லாம் உதவி செய்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். இன்றைய நிலைமை உனக்கு மோசமாக இருந்தாலும் நாளைய நிலைமை உன்னுடைய வாழ்க்கையில் பிரமிப்பாகவே இருக்கும். நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து எப்போ பார்த்தாலும் எல்லா நிலையிலும் ஏதேதோ பேசிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை ஒரு நிம்மதி இல்லாமல் ஆக்கியிருக்கிறார்கள். அப்படி யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதிகளை கொடுக்காமல் இருக்கிறார்களோ, நிம்மதிகளை ஒரு விஷயத்தில் கூட உனக்கு செய்யாமல் நிம்மதி கொடுக்காமல் கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறார்களோ, அவர்களுக்கு அனைவருக்கும் தக்க தண்டனையை கொடுப்பேன். யாரும் யாருடைய மனதிலும் எந்த காயத்தையும் விதைக்கக்கூடாது. அப்படி ஒருவன் விதைக்கிறான் என்றால் அவன் நிச்சயமாக அடுத்தடுத்து அவன் வாழ்க்கையில் கஷ்டப்படுவான் என்றே அர்த்தம். அதுவே சந்தோஷப்படுபவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான் என்றே அர்த்தம். நீ என்ன விஷயத்தை செய்ய போகிறாய்? தங்கமான பிள்ளையே, கவலைகள் எப்பொழுதும் இல்லாமல் வாழ்க்கையில் சொர்க்கத்தைப் போலவே அமைத்து கொடுப்பேன். ஒரு நேரத்திலேயும் ஒரு காலத்திலேயும் உன்னை நான் தூரமாக வைக்க மாட்டேன். என்னுடைய பக்கத்திலேயே வைப்பேன். ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு தேவையானதை கிடைக்கும்படியே செய்வேன். உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கிறது, அது நடக்கிறது என்று நீயாக என்னிடம் வந்து எதையும் சொல்வதற்கு முன்பே நான் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்தது, என்னென்னலாம் உன் வாழ்க்கையில் கஷ்டமாக உனக்கு கிடைத்தது எல்லாம் எனக்கு தெரியும். புன்னகை என்பது உனக்கு வரும். இப்பொழுது கஷ்டப்படுகிறாய், ஆனால் கூடிய சீக்கிரமாக புன்னகை என்பதை நீ அனுபவிப்பாய். புன்னகைக்கு எந்த விதமான குறையும் வராது. உன்னையும் சரி, உன் குடும்பத்தில் இருப்பவர்களையும் சரி, சந்தோஷத்தில் எப்பொழுதும் நிரம்பி வைத்திருப்பேனே தவிர உங்கள் யாரையும் எப்பொழுதும் கஷ்டத்திற்கு ஆளாக்க மாட்டேன். நிறைய லாபம், நிறைய சுவாரஸ்யம் என்பது இனி ஒவ்வொன்றும் நடக்கும். வாழ்க்கையில் எதையும் எப்பொழுதும் இதுதான் நடக்கும், இப்படிதான் இருக்கும், அப்படி என்பதை உங்களால் சொல்ல இயலாது. காரணம், வாழ்க்கை என்பது ஒரு வித்தியாசமானது. அதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. எப்பொழுதும் நீங்கள் என்னை சொல்வீர்கள் அல்லவா, உன்னை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று. அதே மாதிரிதான் வாழ்க்கையை உன்னால் புரிந்து கொள்ள இயலாது. அது வித்தியாசமானது. எப்பொழுது என்ன செய்கிறது என்பதை உன்னால் கொஞ்சம் கூட உன்னால் யோசித்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும். நீ என்றும் சிறப்பான பிள்ளை. நான் உனக்கு அள்ளி கொடுக்கும் தெய்வம். எனக்கு நீ மற்றவரிடம் வேண்டுமானால் எதை வேண்டுமானாலும் மறைப்பாயே தவிர என்னிடம் நீ எதையும் மறைத்தது கூட கிடையாது. என்னிடம் நீ எப்பொழுதுமே சாய் 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 என்று சுற்றி சுற்றி வருவாய். அதனால் எல்லாம் நல்லதே நடக்கும். காலம் மொத்தமும் உனக்கானது உனக்கு கிடைத்தவரை இருக்கும். ஒரு நிமிஷத்தில் கூட உன்னுடைய வாழ்க்கையில் இது கிடைக்கவில்லை, அது கிடைக்கவில்லை, எனக்கு சாய் சொன்னார் ஆனால் இது நடக்கவில்லை என்ற ஒரு பேச்சு வராது. இனிப்பானது நடந்தே தீரும். வாழ்க்கையில் துன்பங்கள் என்பது விலகியே தீரும். இதுதான் உன் எதிர்காலம். எதிர்காலங்கள் என்றும் நலமாக இருக்கும். சந்தோஷமாக இருங்கள். ஐஸ்வர்யங்கள் நிறைந்ததாக இருக்கும். எல்லா பொழுதும் எல்லா நேரமும் உனக்காக உன் கூடவே இருந்து ஒவ்வொரு பொழுதும் உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.